அம்பியா அலைஹிமுஸ்ஸலாம். இது ரெண்டாவது ஒரு பிரச்சனையை சொல்ல வர்றாங்க. இந்த சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம், இந்த ஷியா கூட்டம்லாம் என்ன செய்யும்னா, தாங்கள் நேசிக்கக்கூடிய அவுலியாமார்களை சஹாபாக்களை விடவும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இன்னும் அதில் ரொம்ப முத்தின கேஸ் என்ன ஆயிடுன்னா, நபிமார்களுக்கு மேலேயும் தூக்கிட்டு போயிடுவாங்க. முட்டாளுங்களுக்கு முட்டாளு 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 பரம்பரை முட்டாளு. இதுக்கு என்ன தெரியுமா உதாரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்கால காபத்துல்லால சிலையை உடைக்கிறதுக்கு ரசூல்லா தோலை கொடுத்தாங்க. அலி ஏறி நின்று அந்த சிலைகளை உடைச்சார். அப்போ என்ன அர்த்தம்? ஆதாரம் எங்கேருந்து எடுக்கிறான்னு பார்த்தீங்களா? கிறுக்கணுவ. ஏன்னா இந்த சூஃபி கூட்டம், தரிகா கூட்டம் எந்த பேரில் இருந்தாலும் சரி, சஹரவர்தியா, நக்ஷபந்தியா, அப்புறம் சிஷ்தியா, காதரியா, ரிஃபாயியா, நூரியா, அப்புறம் வேற என்ன இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எல்லாருமே தங்களுடைய தரிகாவுடைய செயின் அப்படியே கொண்டு போய் அலியில் தான் முடிப்பாங்க. அலி ரலியல்லாஹு தான் விசேஷமாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, இந்த அலி ரலியல்லாஹுடைய பேரை வச்சு உம்மத்தில் மக்களை பயங்கரமான ஒரு வழிகேட்டில் ஷியாக்களும் கொண்டு போயிட்டாங்க, இந்த தரிகாவாசிகளும் கொண்டு போயிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம சஹாபாக்கள்லையும் சரி, சஹாபாக்களை யாருக்கு மேலே உயர்த்த மாட்டோம்? நபிக்கு மேலே உயர்த்த மாட்டோம். தாபிஈன்களை சஹாபாக்களுக்கு மேலே உயர்த்த மாட்டோம். பின்னால் வந்தவர்களை முன்னால் வந்தவர்களுக்கு மேலே நாம் உயர்த்த மாட்டோம். வலா நுஃபத்திலு அஹதம் மினல் அவுலியா, அவுலியாக்களில் யாரையும் நாம் சிறப்பிக்க மாட்டோம். அலா அஹதி மினல் அம்பியா அலைஹிமுஸ்ஸலாம், நபிமார்களில் எந்த ஒருவரை விடவும். வனகூல், நாம் சொல்வது என்னவென்றால், நபியுன் வாஹிதுன் அஃதலு மின் ஜமீஇல் அவுலியா, ஒரு நபி எல்லா அவுலியாக்களை விட சிறந்தவர். அவருடைய பேர் குர்ஆனில் சொல்லப்படவில்லை என்றாலும் சரி, அவரை பின்பற்றிய ஒரு மனிதர் கூட உலகத்தில் இல்லை என்றாலும் சரி. எத்தனையோ நபி அனுப்பப்பட்டாங்க, யாருமே அவங்கள ஏற்றுக்கவே இல்லை. அவர் தனியாக மௌத்தா போனார். அப்படிப்பட்ட ஒரு நபி நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை இறைநேசர்களை விடவும் அவர் சிறந்தவராக இருப்பார். ஏன்? அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை பெற்றவர். புரியுதுங்களா? வனுமினு, நாம் நம்புவோம், பிமா ஜாஅ மின் கராமாத்திஹிம், அவர்களுடைய அற்புதங்கள் சிறப்புகளாக வந்திருக்கக்கூடிய அனைத்தையும், வஸஹ அனி ஸிகாத்தி மின் ரிவாயாத்திஹிம், அவர்களுடைய அறிவிப்புகளிலிருந்து நம்பத்தகுந்தவர்கள் அறிவித்து சரியாக பதிவானதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். கவனிங்க. ஒன்று, சான்றோர்கள், ஆலிம்கள், அதே போல் மதிப்பிற்குரிய அந்த மக்களை நம்ம நம்புகிறோம். புரியுதுங்களா? அதே போல் இறைநேசர்களை நம்ம நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டு, கல்வியில் ஈடுபட்டு, தன்னைத்தானே பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்ட அந்த நல்ல மக்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? அப்படி நம்பிக்கை கொள்ளும்போது அதில் ஒரு எல்லை மீறுதலை இப்போ சொன்னோம். எப்படி சொன்னோம்? அவர்களை அப்படியே தூக்கிட்டு போய் யாருக்கு மேலே வச்சிடக்கூடாது? சஹாபாக்களுக்கு மேலே வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நபிக்கு மேலே வச்சிடக்கூடாது. இன்றைக்கு இந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி நிறைய அவுலியாக்கள் பேரை நம்புறாங்கல்ல, இந்த கூட்டமெல்லாம் இந்த இறைநேசர்களை யாரை விட பெருசாக மதிப்பாங்க? நாம் அபூபக்கர் உமரை மதிப்பதை விட இவங்களை பெருசாக மதிப்பாங்க. சரி, அப்போ அவுலியாக்களை இந்த அளவுக்கு தான் நம்ம மதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே, இப்போ இதில் ஒரு கூட்டம் வழிகெடுது. எப்படி வழிகெடுது அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல மனிதர், அவர் மூலமாக சில அற்புதங்கள் நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க சில பேர், இல்லை இந்த அற்புதம் என்பது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான், இறைநேசர்களுக்கு அற்புதங்கள் என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நபிமார்களுக்கு உள்ளது அற்புதம், அது முஅ்ஜிஸா. இறைநேசர்களுக்கு உள்ள அற்புதம் இருக்குது, அது கராமத்துன், சங்கை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட். என்ன வித்தியாசம்? முஅ்ஜிஸா என்பது ஒரு சேலஞ்ச் செய்யப்பட்டு செய்யப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அந்த நபி நிகழ்ச்சி காட்டக்கூடிய ஒன்று முஅ்ஜிஸா. கராமத்துன்னு அப்படி கிடையாது. கராமத்தில் அந்த இறைநேசருக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் இப்படி செய்வோம் பாருங்க அப்படின்னு அவரால் சேலஞ்ச் பண்ண முடியாது. அல்லாஹ்வா அவருக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், என்ன, அதாவது அவங்க துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் உணவு ஒரு 5 பேருக்கு தான் இருக்கும், 20 பேருக்கு வச்சுருப்பாங்க, சாப்பாடு பரக்கத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்களுக்கு நிகழ்வதுண்டு. இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், கராமத்.
அப்படி கொடுத்துட்டதுனால மார்க்க விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவர் கரெக்டுங்கிறது அர்த்தமும் கிடையாது. ஏன்னா மார்க்க விஷயத்தில் எல்லாமே கரெக்ட் என்று பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒருத்தரை கொடுத்துட்டான். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இப்படி ஒருத்தர், ஒரு இறைநேசர், ஒரு நல்ல மனிதர், அவர் மூலமாக துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லது அவர் ஒரு செயலை செஞ்சார், மாஷா அல்லாஹ் அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவர் ஒரு நல்ல மனிதர் என்று நம்ம நம்புவோமே தவிர அவர் தான் எல்லாம், இனி எல்லாத்துக்கும் நம்ம அவர்கிட்ட தான் போகணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், குஃப்ரில் போய்டும். வித்தியாசம் புரியுதுங்களா இல்லையா? அதே போல் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுல அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் மூலமாக நடந்துச்சு? அது அல்லாஹுவின் மூலமாக நடந்துச்சு. புரியுதுங்களா இல்லையா? அதனால அவருக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்டு, அவர் அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெத்தலை பார்க்க கேட்கறது, அவர்கிட்ட போயிட்டு அது செய்கிறது இது செய்கிறது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில உள்ளது. புரியுதுங்களா? அதனால நல்லவர்கள் மூலமாக வந்திருக்கக்கூடிய கராமத், அற்புதங்களை, அந்த சிறப்புகளை நம்ம நம்புவோம். புரியுதுங்களா? எப்படி உதாரணமா இப்போ ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா? நபி இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பழங்களை கொடுத்தானா இல்லையா? அது கராமத். புரியுதா? அதே போல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் ஹதர் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி நிறைய நல்லவர்களுடைய பேர் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல் சஹாபாக்களில் தனியாக ஒரு பாடமே இருக்குது, சஹாபாக்களுடைய அற்புதங்கள்னு சொல்லிட்டு போனாங்க. பெரிய ஆறு, பிஸ்மில்லா தவக்கல் தலல்லான்னு சொல்லிட்டு ஆற்றுல நடந்தே போயிட்டாங்க. அவ்வளோ ஆழமான பல ஆள்கள் ஆழம் கொண்ட ஆற்றுல வெறும் கரண்டைக்கால் நனைகிற மாதிரி யார்? சஹாபாக்கள் நடந்து போயிட்டாங்க. 300 பேர் போய் 3 லட்சம் பேரை வெற்றி கொண்டுட்டு வந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கராமத்துகள் நடந்திருக்கு.